தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொன் தீபம் ஏற்றி ஒளி வீசவா உன் மெல்லச் சிரிப்பு பொன்முத்துச் சரங்கள் உன் வார்த்தை நளினம் சிங்கார ஸ்வரங்கள் நீ அல்லவா பொன் தேவதை உனைச் சேரட்டும் வெண்மல்லிகை இதயம் எங்கும் நீதான் கோயில் மணியென தினமும் பாட வைத்தாய் மனதின் ஓசையாய் வானம் பூமியாவும் வண்ணத் தூறலாய் பின்னல் கோலம் பார்த்தாய் நாளும் வாசலில் அழகான ஊரின் அவதாரப் பூவே உலகெல்லாம் போற்றும் ராசாத்தியே ஓடும் நதி கூட உன் பேர் சொல்லி தவழ்ந்தோடுதே உந்தன் நடையை பார்த்து பச்சை வயல்வெளி பசுமை கொண்ட நாற்று நடனம் ஆடுதே உன் முன்னழகை பார்த்து பூக்கள் கொடியிலே ஆலாபனை செய்து வாசம் வீசுதே மகரந்தம் சேர்க்கும் மனம் கொண்ட பூவே அதரந்தங்கள் தூவும் உன் தேகமோ படரும் பனிதேசம் உன் சுவாசமோ உயிர் சுவாசமோ தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே நான் போயிட்டு வரேன் டாடி. இங்க பாருமா, நீ சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துரு. ஏன்னா உங்க அம்மா என்ன கொன்னுடுவா. ஓகே டாடி. ஒருவேளை உங்க அம்மா உனக்கு சென்னையில இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்க, நீ டிராபிக்ல ஃபோன் அட்டன் பண்ணாதமா, உங்க அம்மா கண்டுபிடிச்சிடுவா. அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே, என்ன ஆயிட போகுது? பெருசா சொல்ல வந்துட்டா. சரி, உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டே நீ போ. ஐயோ வேணாம் டாடி. அதுக்கு தானம்மா சொன்னேன், போயிட்டு வாமா. ஓகே டாடி. டாடி, என்னம்மா? நான் நம்ம டாக்டர் கிட்ட பேசினேன். அவர் ஹாஸ்பிட்டல்ல நல்ல கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்களா. ஈவினிங் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன்னாரு. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி. நீலாம்பரி அப்பா நாங்க சொல்லி வந்தாருன்னா அப்ப இங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ளீஸ் சொல்லுங்க டாடி. அப்படியே சொல்லிடுறேம்மா, நோ ப்ராப்ளம். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. தேங்க்யூ டாடி. பாய். டேக் கேர் பேபி. ஜெயா, நீ ரெடியா? ரெடிடி. ஓகே, நான் கிளம்பிட்டா 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகேடி. ஓகே, பாய்.
நீலாம்பரி சாப்பிடலாம் வாமா. நீலாம்பரி நீலாம்பரி வாமா. நேத்து கூட நீ எதுவும் சாப்பிடல. மாமா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்னு சொன்னா வேணான்னு சொன்னியா? நீ முதல்ல வந்து சாப்பிடு. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. வேண்டான்னு சொன்னியா இல்லையா? நீ முதல்ல வந்து சாப்பிடுமா, அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். நீ சாப்பிடாம பட்னி கடை, நான் 3 வேளையும் நல்லா கொட்டிக்கிறேன். ஏன் கூட ஏமா போட்டி போடுற? ஆமா, நீ மகா பிரதிவாத கூட்டத்தை சேர்ந்தவ. உனக்கு புருஷன் தான் குலதெய்வம். அவரோட மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீ பாக்குற. அவர் உன்னோட மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நீ அதை கண்டுக்கிறதே இல்ல. நீ என்ன பெரிய புண்ணியவதின்னு பேர் எடுக்க போறியா? ஏற்கனவே வாழ முடியாம செத்துட்டு இருக்க. நீயும் எதுக்கடி என்ன சித்திரவதை பண்ற? நீ வாழ முடியாம சாகிறது இல்ல, சாகடிக்க வேண்டிய புருஷ மேல இருக்க நம்பிக்கைய உயிர் கொடுத்து வாழ வைக்கிற. நீ உன் புருஷனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறது நீ வாழ்றதுக்காக இல்ல, அவர் வாழ்றதுக்காக. உன் புருஷன் உன்னை கேவலப்படுத்தி துப்புனாலும் அத புனிதமான கங்கை தீர்த்தம் நீ நினைக்கிற. நீ உன் விருப்பம் போல இருமா, இரு. திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிட்ட. இப்போ உன் கோவம் தீர்ந்துச்சுல? சரி வாமா, வந்து சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிற? என் வயிற்றெரிச்சல் இன்னும் குளிர்ல. அண்ணா, நீலாம்பரி வீட்ல இருக்காளா? வீட்டில் தாம்மா இருக்காங்க. யாரா இவங்க? அம்மாவோட ஃப்ரெண்டுங்கடா. ம்ஹும். சென்னையில் சின்னம்மாவோட சேர்ந்து படிக்கிறவங்க. ஓ. வணக்கம் ஆண்டி. ஆண்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்கம்மா. நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன். உட்காருங்க. அங்கிளுக்கு எப்படி இருக்க ஆண்டி? பரவாயில்ல, ஆனா இன்னும் சீரியஸா இருக்கிறதா தான் சொல்றாங்கம்மா. அப்படியா? ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டி. எந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆண்டி? இங்க பக்கத்துல தாம்மா, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். ஜெயா, ஜெயா. என்ன சித்தி? 2 கிளாஸ் மோர் எடுத்துட்டு வாமா. இந்த ஊர்ல அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கா ஆண்டி? கார்டியாலஜிஸ்ட் பாக்குறாங்களா இல்ல ஜெனரல் டாக்டரா? அத பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலம்மா. அதெல்லாம் நீலாம்பரிக்கு தான் தெரியும். முதல்ல இந்த மோரை குடிங்க. மோரை குடிச்சிட்டு கை காலில் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம்.
எதுக்கு ஆண்டி அவ்வளோ மரியாதை எல்லாம் ஒன்றும் வேண்டாம். சாப்பிடுற நேரத்துக்கு வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி? ஜெயா, சீக்கிரமா போய் ஏதாவது சமைச்சு வை. சரிங்க சித்தி. எங்களுக்காக தனியா எதுவும் சமைக்க வேண்டாம், இருக்கிறத கொடுங்க போதும். நீலாம்பரியோட சேர்ந்து சாப்பிடுறோம். அவ எந்த ரூம்ல இருக்கா ஆண்டி? இந்த ரூம்ல தாமா இருக்கா. அவ தூங்கிட்டு இருக்கான்னு எழுப்பல. அவளையும் கூட்டிட்டு வாங்க. 2 நாளா சரியா சாப்பிடல. சரி சரிங்க ஆண்டி. ஆண்டி. நீலு, நீலு, ஏ நீலு, நீலாம்பரி கதவு தர. நீங்க எப்படி வந்தீங்க? நாங்க இப்பதான் வந்தோம். என்னடி இது கோலம்? இங்க வந்து நீ உங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்லுன்னு பார்த்தா நீ ஒரு ரூம்ல அழுதுட்டு இருக்க. மனுஷனா இருந்தா சின்ன சின்ன நோய் வரதா செய்யும். வரும். ஆனா அதோட சேர்த்து அவமானம், பாக்குறவங்க வெறுக்கிற அளவுக்கு இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஏண்டி ஹார்ட் ப்ராப்ளம் தானே சொன்ன, வேற ஏதாவது டிசீஸா? இல்ல, ஹார்ட் அட்டாக் தான். ஆனா என்ன கண்டிஷன் தான் தெரியல. என்னடி இது, நீ கேக்கலையா? வாய்ப்பு கிடைக்கலடி. அவ்வளோ பெரிய டாக்டர், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலா? ஆன்ட்டி உனக்கு தான் எல்லா விவரமும் தெரியும்னு சொன்னாங்க. நீ வா போலாம். அது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் நமக்கு தேவையில்ல. முதல்ல அங்கிள சென்னைக்கு கூட்டிட்டு போலாம். அங்கதான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே. ஏண்டி என்னாச்சு? அம்மா இப்ப எங்க இருக்காங்க? ஹால்ல தான் இருக்காங்க. டாடிய பத்தி கேட்டதுக்கு அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையேடி. என்ன ஆச்சுன்னு நீயாவது ஒழுங்கா சொல்ல. அங்கிளுக்கு என்ன ஆச்சுடி? ட்ரீட்மெண்ட் நடக்குது. எந்த ஹாஸ்பிட்டல்ல? அவரை வச்சுக்கிட்டவ வீட்ல. எங்க? அவரோட ஸ்டெப்னி வீட்ல. அங்க இருக்கும்போதுதான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவ அங்க வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. உங்க அப்பாவை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா அவர் இப்பேற்பட்டவர்னு எப்பயுமே சொல்லலையேடி. ஆனா ஆளை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையேடி. ரொம்ப மரியாதையா பேசுவாரே. அது அவரோட கலை. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது என் தலையே சுத்துது. எனக்கு டோட்டலா கன்ஃபியூஸா இருக்கு. பள்ளத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட ஆழம் தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்கு அது வெறும் தர மாதிரி தான் தெரியும். இவ்ளோ கஷ்டங்களையும் உங்க அம்மா எப்படி தாங்குறாங்க? முதல்ல இருந்தே இப்படிதானா, இல்ல இப்ப நடுவுல ஏதாவது இப்படியா? எங்க தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லாரும் ஜமீன் பரம்பரை. 100கணக்கான ஏக்கர் நிலம், வீட்ல எங்க பார்த்தாலும் பணம். அந்த அகம்பாவம் தான் அவங்கள கெடுத்தது. பொண்டாட்டியோட சேர்த்து 2-3 வப்பாட்டிங்க. அது அவங்க வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறிடுச்சு. எங்க அப்பாவும் அந்த தோட்டத்துல வளர்ந்த செடி தானே. இவருக்கு சின்ன வயசுல இருந்து ஊரை சுத்துறது ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. அதை சரி பண்ணணும்னு எங்க தாத்தா அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. கல்யாணம்னா பல்லாக்கு சவாரின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அதுல ஏறினாங்க. அன்னைக்கே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியாது. அறிஞ்சும் அறியாத வயசுல அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. புருஷனை பத்தி தெரியறதுக்குள்ளேயே அம்மாவாயிட்டாங்க. நான் பிறந்தேன். என் சின்ன வயசு கதை இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க அப்பாவோட மன்மத லீலைகள் எல்லாம் எனக்கு தெரியாம இருக்கிறதுக்காக எங்க அம்மா ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ஹவுட்டல்ல முதல்ல நீ அங்க பாரு. அங்க பாரு. அவர் எங்க டாடி ஆச்சே. டாடி பக்கத்துல யாரு? உங்க டாடி பக்கத்துல இருக்கிறது மம்மியா? இல்லையே. இல்ல, அது அவளோட
சித்தி. சித்தி கிடையாது, உனக்கு சின்னம்மா உறவு. சித்தி இல்லடா, புது அம்மா. வேணும்னா நீயே உன் டாடி கிட்ட போய் கேளு. டாடி டாடி, அவங்க யாருன்னு சொல்லுங்க. யாருங்க இந்த பொண்ணு? உனக்கு எங்க என்ன வேலை? நீ என்ன இங்க பண்ற? போ, போய் விளையாடு போ. உன்கிட்ட தானே சொல்றேன், போ இங்க இருந்து போ. கொலை கொலையா வந்திருக்கா, நிறைய நிறைய சுத்தி வா. கொலை கொலையா வந்திருக்கா, நிறைய நிறைய சுத்தி வா. கொலை கொலையா வந்திருக்கா, நிறைய நிறைய சுத்தி வா. நான் தான் சொல்றேன்ல, ஒரே ஒரு வாய் சாப்பிடுமா. என் செல்ல குட்டில ஒரே ஒரு வாய் சாப்பிடுமா. நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்ட? டாடி பக்கத்துல இருக்கவங்க யாருன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். நான் தான் பார்க்கலல்ல, எனக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு தெரியற விஷயமா இருந்தா நானே சொல்லுவேன். நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அவங்க அப்பாவுக்கு 2வது மனைவி, அப்படிதானே? இல்லம்மா. அப்படி இல்லைன்னா ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட அப்படி சொன்னாங்க? அவங்க எல்லாம் குறும்பு பசங்கம்மா, அவங்க எல்லாரும் அப்படிதான். நீ அவங்கள பார்த்தா நாளைக்கு அவங்க கூட விளையாடாத, சரியா? இதே கேள்வியை டாடி கிட்ட கேட்டதுக்கு ஏன் அடிச்சாரு? நீ 4 பேர் முன்னாடி டாடி அசிங்கப்படுத்தலாமா? வாங்க கூடாது. அதான் உன்னை அடிச்சிட்டாரு. டாடி வந்ததும் நாம 2 பேரும் சேர்ந்து டாடி அடிப்போம், சரியா? இப்ப சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். என் செல்ல தங்கம். குழந்தைக்கு சாப்பாட ஊட்டி என்ன வேவு பார்க்க சொல்றியா நீ? நீ என்னடி அவகிட்ட சொல்லி அனுப்புன? இல்லங்க, நான் எதுவும் சொல்லி அனுப்பல. உண்மையை சொல்லு, நீதான் சொல்லி இருக்க. தப்பா ஒத்துக்க. அப்படி இல்லனா தோலை உரிச்சிருவேன். அம்மா எதுவும் சொல்லல. பூனைக்கு எலி சாட்சியா? எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையதாங்க சொல்றேன், நான் எதுவும் சொல்லல. நீ இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அம்மா எதையும் சொல்லல, நானா தான் வந்து கேட்டேன். அம்மாவை அடிக்காதீங்க டாடி. ஓஹோ, நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட. சின்ன குழந்தை தானே நினைச்சு சும்மா இருந்துட்டேன். ஒன்னு அடிக்கிற அடியில உங்க அம்மாவுக்கு தானா புத்தி வரும்டி. நான் இங்க இருந்தா என் வாழ்க்கையும் கெட்டு போயிடும்னு எங்க அம்மா என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலைக்கு என்ன தள்ளி வச்சிருக்காங்க. அப்பா மாறிட்டாருனோ, இப்ப நல்லபடியா பாத்துக்கிறாருனோ, அம்மா என்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருந்தாலும் இங்க எதுவுமே மாறாம அப்படியே இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ராஜலட்சுமின்ற புது பொம்பளைய வச்சிருக்காரு. இப்ப அந்த பொம்பளை சொல்றத கேட்டு ஆடிட்டு இருக்காரு. ஐ எம் ரியலி சாரி நிலு. இதெல்லாம் உங்ககிட்ட போன்ல சொல்ல முடியாம தான் வர வேணான்னு சொன்னேன். வந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் உங்களை எக்ஸாம்க்கு படிக்க சொன்னேன். நீ இப்படி வருத்தத்துல இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படி அங்க சும்மா இருக்க முடியும் சொல்லு? இத்தனை வருஷமா ஆண்டி இந்த நரகத்தை எப்படி அனுபவிச்சிட்டு இருக்காங்க? இதெல்லாம் எங்க அம்மா பண்ண தப்புதான். எங்க அம்மா இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக்காம எதிர்த்து நின்னு இருந்தா இன்னைக்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காதுடி. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நானும், வேண்டாம் மானம் போயிடும்னு அம்மாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுக்கிட்டோம். ஒரு நாள் முழுசா நான் என்னதான் போராடினாலும் அவங்கள ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட வைக்க முடியல. அதனாலதான் நானும் சாப்பிடாம இருக்கேன். டோன்ட் வரி, ஆண்டியை சாப்பிட வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது. ஜெயா நீ வா, அங்கிள் விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஆண்டியை தான் கவனிச்சுக்கணும். நீ வா. ஏ
ஆண்டி எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? ஏ ஜெயா, அந்த அம்மாவோட சேர்ந்து உனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமா எல்லாத்தையும் சமைச்சிடு. ஆண்டிக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல், எனக்கு பிடிச்ச பருப்பு சாதம், உனக்கு பிடிச்ச சிக்கன் ஃப்ரை, நீலுக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய், கூடவே அப்பளம், வத்தல், மோர் மிளகா, ஊறுகாய் எல்லாம் ரெடி பண்ணிடு. நீங்க உட்காருங்க ஆண்டி. ஏ தள்ளடி. ஆண்டி, உங்க சின்ன வயசு கதை ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். சொல்லுங்க ஆண்டி. Thank you.